ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அரவிந்த். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கரண்ட் அண்ட் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஜிட்டல் மீட்டர். ஏன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட். உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு மல்டிமீட்டர் எடுத்தால் அதில் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே நான் ஒரு பேசிக் சர்க்யூட் எடுத்திருக்கேன். இதில் 5 வோல்ட் பேட்டரி அண்ட் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டர் கரண்ட் ஃப்ளோவை குறைக்கும். ஸோ இதில் எப்படி கரண்ட் மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சிமுலேஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்புட் அண்ட் லேபிள்ஸ் ஆப்ஷன் போயிட்டு அப்புறம் இந்த ஆட் அம்மீட்டர்ன்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அம்மீட்டருங்கிறது மல்டிமீட்டர் மாதிரி இல்லை. இதை வச்சு நம்ம ஒன்லி கரண்ட்டை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். ஆனால் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த ஃபியூச்சர் உள்ளேயே வச்சு கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக கரண்ட் என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுதுங்கிறத வச்சு தான் கரண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த அம்மீட்டர் வழியாக போச்சுன்னா இந்த அம்மீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணி சொல்லிடும். ஸோ நம்ம இந்த அம்மீட்டரை சர்க்யூட்டில் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அம்மீட்டரை இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த அம்மீட்டர் வழியாக தான் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம சர்க்யூட்டை ரன் பண்ணோம்னா இங்கே கரண்ட் வேல்யூ பார்க்கலாம். அதாவது இந்த சர்க்யூட் 50 மில்லியம்ஸ் கரண்ட்டை யூஸ் பண்ணுது. கரண்ட்டோட மெஷர்மெண்ட்டை ஆம்பியரில் தான் சொல்லுவாங்க. இந்த சர்க்யூட் 50 மில்லியம்ஸ் தான் எடுக்குது அப்படின்றத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா ஓம்ஸில் வச்சு வெரிஃபை பண்ணலாம். ஓம்ஸில் நமக்கு தெரியும் V is equal to I into R. இதில் நமக்கு கரண்ட் வேணும்னா இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அதாவது I is equal to V by R. நமக்கு V அண்ட் R வேல்யூ தெரியும். வோல்டேஜ் வந்து 5 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 100 ohms. இதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5/100 அதாவது 0.05 ஆம்ஸ். மில்லியாம்ஸில் சொன்னோம்னா 50 மில்லியாம்ஸ். இந்த சிமுலேஷனில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணாமல் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு சிம்பிளாக அம்மீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரை அகைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கரண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அம்மீட்டர் இல்லாமலே இந்த சர்க்யூட்டில் கரண்ட்டோட வேல்யூ காட்டும். மல்டிமீட்டரில் எப்போவுமே வோல்டேஜ் மெஷர் பண்ணுறப்போ நம்ம பவர் சோர்ஸ் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதை விட அதிகமான வோல்டேஜ் இருக்க ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5 வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மல்டிமீட்டரில் 20 வோல்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணணும். இதே மாதிரி தான் கரண்ட்டுக்கும். கரண்ட்டோட வேல்யூ என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே ஹையர் கரண்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மல்டிமீட்டரில் ஹை கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 ஆம்ஸ்குள்ளே இருக்க கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ரெட் கலர் ப்ரோபை செகண்ட் ப்ளக்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட் ப்ளக்கில் தான் 10 ஆம்ஸ் டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. சரி, இப்போ ரியல் டைம் சர்க்யூட்டில் நம்ம இந்த மல்டிமீட்டர் வச்சு எப்படி மெஷர் பண்ணுவோன்றது இப்போ பார்க்கலாம். மல்டிமீட்டரில் 2 ப்ரோப் இருக்கும். அதில் ஒரு ப்ரோபை எடுத்து இந்த பேட்டரியோட இந்த பாசிட்டிவ்லையும் இன்னொரு ப்ரோபை எடுத்து ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ட்லையும் கனெக்ட் பண்ணணும். லைக் நம்ம அம்மீட்டரை கனெக்ட் பண்ண மாதிரி. ப்ரோப் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிமீட்டரில் கரண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளால் இந்த சர்க்யூட்டோட கரண்ட்டை மல்டிமீட்டரில் பார்க்க முடியும். இப்போ வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேசிக்காக வோல்டேஜ் அப்படின்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் இது 5 வோல்ட், இது 0 வோல்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அதாவது 5 வோல்ட் மைனஸ் 0 வோல்ட் தட் இஸ் 5 வோல்ட். எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்லையும் கிரவுண்ட் இருக்கும். ஈவன் பேட்டரி பவர்டு சர்க்யூட்டாக இருந்தாலும் கிரவுண்ட் இருக்கும். யூஸ்வலாக கிரவுண்ட் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிசிட்டி ரிட்டர்ன் வர பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்யூட்னு எடுத்தோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வோல்டேஜ் இருக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸும் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் வோல்டேஜ் பார்த்து தான் ஃப்ளோ ஆகும். லைக் இந்த சர்க்யூட்டில் 5 வோல்ட்டில் இருந்து 0 வோல்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேஸில் வோல்டேஜை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா கிரவுண்ட் 0 வோல்ட். இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல், நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சிமுலேட்டர் டூலில் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணோம்னா வோல்ட்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். அதுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அவுட்புட்ஸ் அண்ட் லேபிள்ஸ் போங்க. அதில் ஆட் வோல்ட்மீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இருக்க ப்ரோப் மாதிரியே தான் இந்த வோல்ட்மீட்டர்லையும் 2 ப்ரோப் இருக்கும். இந்த ப்ரோப்பை நம்ம எங்கே வோல்டேஜ் மெஷர் பண்ணணுமோ அங்கே கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ப்ரோப்பை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா இது 5 வோல்ட்னு காமிக்குது. ஆனால் இதுவே இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக மெஷர் பண்ணோம்னா 2.5 வோல்ட்னு காமிக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா 2.5 வோல்ட் இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிடுச்சு. இன்னொரு 2.5 வோல்ட் இன்னொரு ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிடுச்சு. சர்க்யூட்டில் இன்னொரு ரூல் என்னென்னா பவர் சோர்ஸில் நம்ம கொடுக்குற வோல்டேஜ் சர்க்யூட்டில் ஃபுல்லாக ட்ராப் ஆகணும். அப்படி இல்லைனா அதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டராக இருக்கனால 5 வோல்ட் வந்து 2.5 வோல்ட் 2.5 வோல்ட்டாக ஈவனாக ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிடுச்சு. ஒருவேளை நம்ம வேறு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். இந்த சர்க்யூட்டில் இருக்க மாதிரி ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது அப்படின்னா எல்லா வோல்டேஜும் இந்த ஒரே ஒரு ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிடும்.